Welcome you all. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். சரிங்களா? பிளானிங் கேன் பி டிஃபைன்ட் as thinking in advance what is to be done, when it's to be done, how it's to be done and by whom it should be done. அதாவது நம்ம என்ன செய்யணும், அதை எப்போ செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதை யார் மூலமாக செய்யணும் அப்படின்னு திட்டமிடுறது தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானிங் அப்படின்றது நம்ம சப்ஜெக்டாக பார்க்காம டே பை டே லைஃப்பில் கூட நம்ம டெய்லி பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அது உங்கள் கேரியருக்கும் ரொம்ப பொருந்தும். சரிங்களா? அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பொருந்தும். நீங்கள் நாளைக்கு ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்கனாலுமே அதுக்கு ரொம்ப பொருந்தும். ஓகேங்களா? பிளானிங் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இலக்கை அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும். சரி வாங்க, இப்போ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கான்றதை பற்றி பார்க்கலாம். ஆத்தர்ஸ் டெஃபினிஷன் ஃபார் பிளானிங். ஓகேங்களா? யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பிளானிங்கை பற்றி அப்படின்னு பார்க்க போகிறோம். கூன்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பிளானிங் இஸ் அன் இன்டலெக்சுவலி டிமாண்டிங் ப்ராசஸ். இட் ரெக்யூர்ஸ் கான்சியஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் பேசிங் ஆஃப் டைரக்ஷன்ஸ் ஆன் பர்பஸ், நாலேஜ் அண்ட் கன்சிடர்ட் எஸ்டிமேட்ஸ். மேரி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Planning is the conscious selection and developing the best course of action to accomplish an objective. It's the basis from which the future management actions spring. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். Planning is the selecting and relating of facts and the making and using of assumptions regarding the future in the visualization and formulation of proposed activities believed necessary to achieve the desired results. ஸோ இதுதான் வெவ்வேறு ஆத்தர் சொன்ன வெவ்வேறு டெஃபினிஷன் அபவுட் பிளானிங். சரிங்களா? இதை உங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம்னா இப்போ தனித்தனியாக கூட கேட்கலாம். உதாரணத்துக்கு கூன்ஸ், ஓகேங்களா, அவர் கொஞ்சம் பிரபலமானவர். அவர் இதை பற்றி என்ன டெஃபினிஷன் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். இதே மாதிரி மற்ற ஆத்தரை பற்றியும் கேட்கலாம். அதனால் தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட், பிளானிங் அப்படின்றது பல இதை பற்றி சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அதைத்தான் அங்கே பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், பிளானிங் கான்ட்ரிபியூட்ஸ் டு அப்ஜெக்டிவ்ஸ். பிளானிங் ஸ்டார்ட்ஸ் வித் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். யூ கேனாட் திங்க் ஆஃப் பிளானிங் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ். சரிங்களா? பிளானிங்கிறது ஒரு இலக்கை சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. செகண்ட் ஒன், பிளானிங் இஸ் பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் இஸ் த பிரைமரி ஆர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டு பி பெர்ஃபார்ம்ட் பை எவ்ரி மேனேஜர். நோ அதர் ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை த மேனேஜர் வித்தவுட் பெர்ஃபார்மிங் பிளானிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு மேனேஜ்மெண்ட்டோட முதல் செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது தான். சரிங்களா? பிளானிங் தான். எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் முதல்ல பிளான் பண்ணுவாங்கன்னு இங்கே சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், பெர்வேசிவ். பிளானிங் இஸ் required at all levels of the management. It's not a function restricted to top level managers only, but planning is done by managers at every level. ஓகேங்களா? இப்போ பிளான் பண்ணணும்னா அது எல்லா ஸ்டேஜ்லேயுமே பிளான் பண்ணணும். இப்போ மேனேஜ்மெண்ட்டில் டாப் லெவல், மிடில் லெவல், பாட்டம் லெவலில் இருக்கும். டாப் லெவலுக்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்க்க போனால், பிளானிங் ப்ரமோட்ஸ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். Planning requires high thinking and it's an intellectual process. So there is a great scope of finding better ideas, better methods and procedures to perform a particular job. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளானிங் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லா விதமான பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு, planning facilitates decision making. Planning helps the managers to take various decisions, as in planning goals are set in advance and predictions are made for future. இப்போ ஒரு பிளான் பண்ணுறது டிசிஷன் மேக்கிங்க்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிக்ஸ்த் ஒன், பிளானிங் எஸ்டாப்ளிஷஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் கண்ட்ரோலிங். Controlling means comparison between planned and actual output, and if there is variation between both, then find out the reason for such deviations and taking measures to match the actual output with the plan. ஓகேங்களா? அந்த பிளான் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறையா கண்ட்ரோல் கிடைக்கும். முன்னமே நம்ம பிளான் பண்ணுறதுனால எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது இப்படி வரும், அது அப்படி வரும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் கைக்கு கிடைக்கும்.
Next one, focuses attention on objective of the company. Planning function begins with the setting up of the objectives, policies, procedures, methods and rules etc. which are made in planning to achieve these objectives only. Planning attention on objective of the company. ஸோ ஒரு கம்பெனியோட இலக்கை தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் ப்ராசஸ். செட்டிங் ஆப் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். முதல்ல இலக்கை நிர்ணயிக்கணும். டெவலப்பிங் ப்ரெமிசஸ். ஒன் பை ஒன்னாக அந்த இலக்கை அடைகிறதுக்கு வழிவகுக்கணும். லிஸ்டிங் த வேரியஸ் அல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு இலக்கை அடைகிறதுக்குரிய பல்வேறு வழிகள் என்னென்னு யோசிக்கணும். எவால்வேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் அல்டர்னேட்டிவ்ஸ். வெவ்வேறு வழிமுறைகள் என்னென்னு யோசிக்கணும். செலக்டிங் அண்ட் அல்டர்னேட்டிவ். வேறு வழியை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளானிங் ப்ராசஸ். செட்டிங் அப் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். இன் பிளானிங் ஃபங்க்ஷன் மேனேஜர் பிகின்ஸ் வித் செட்டிங் அப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் பிகாஸ் ஆல் த பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஃப்ரேம்டு ஃபார் அச்சீவிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஒன்லி. The managers set up very clearly the objectives of the company, keeping in mind the goals of the company and the physical and financial resources of the company. முதல்ல இலக்கை நிர்ணயிக்கணும், அதுதான் அடிப்படை அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், டெவலப்பிங் ப்ரெமிசஸ். So premises refers to making assumption regarding future. Premises are the base on which plans are made. It's a kind of forecast made keeping in view existing plans and any past information about various policies. There should be total agreement on all the assumptions. The assumptions are made on the basis of forecasting. Forecast is the technique of gathering information. ப்ரிமிசஸ் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு அசம்ஷன் இருக்கணும், எதிர்காலத்தில் எப்படி இது நடக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கணும், ஒரு யூகம் இருக்கணும் அப்படின்றாங்க. தேர்ட் ஒன், லிஸ்டிங் த வேரியஸ் அல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ். After setting up of objectives, the management make a list of alternatives through which the organization can achieve its objectives, as there can be many ways to achieve the objective and managers must know all the ways to reach the objective. நம்ம பல வழியை யூஸ் பண்ணி நம்மளோட இலக்கை எப்படியாவது அடையணும் அப்படின்னு இங்கே வலியுறுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போனால் evaluation of different alternatives. After making the list of various alternatives along with the assumptions supporting them, the manager starts evaluating each and every alternatives and notes down the positive and negative aspects of every alternative. After this, the manager starts eliminating the alternatives with more of negative aspects and the one with the maximum positive aspect and with most feasible assumption is selected as best alternative. Alternatives are evaluated in the light of their feasibility. எவால்வேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் அல்டர்னேட்டிவ்ஸ். வெவ்வேறு வழிமுறைகள் என்னென்ன ஒரு இலக்கை அடைகிறதுக்கு, அந்த வெவ்வேறு வழிமுறைகளையும் நம்ம மதிப்பிடணும், எது சிறந்தது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. Selecting an alternative, the best alternative is selected, but as such there is no mathematical formula to select the best alternatives. Sometimes instead of selecting one alternative, a combination of different alternatives can also be selected. The most ideal plan is most feasible, profitable and with least negative consequences. ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு வழிமுறை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அந்த வெவ்வேறு வழிமுறைகளை மதிப்பிடணும், அதில் எது சிறந்ததுன்னு பார்த்து அதை இங்கே தேர்ந்தெடுக்கணும் நம்மளோட இலக்கை அடைய அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், implement the plan. The managers prepare or draft the main and supportive plans on paper, but there is no use of these plans unless and until these are put in action. For implementing the plans or putting the plans into action, the manager starts communicating the plans to all the employees very clearly, because the employees actually have to carry on the activities according to specifications of plan. நம்ம இலக்கையெல்லாம் நிர்ணயிக்கிறோம், அதுக்குரிய வழிமுறையில் அடைகிறதுக்கு நிர்ணயிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ அப். Planning is a continuous process, so the manager's job does not get over simply by putting the plan into action. The manager monitors the plan carefully while it's implemented. The monitoring of plan is very important because it helps to verify whether the conditions and predictions assumed in plan are holding true in present situation ஆர் நாட். நம்ம எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த திட்டம் சரியாக போதா அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இலக்கு அடையிற வரையும் அதை விடக்கூடாது. இதெல்லாமே